சிமெண்ட் பூரா வந்துடும்ல. ம். அப்போ அதை ப்ரெஷ் வச்சு அரைச்சிட்டு எல்லாம் துடைக்கணுங்களோ. அப்போ தான் அமுங்கம்மா லேசாக கேப் இருக்காது. அப்படி ஆமாம், சிமெண்ட் வெறும் சிமெண்ட் கொடுங்க, அதில் கொஞ்சோண்டு கொடுங்க, அதில் ஒரு இடம் வெடிச்சிருக்கு, அதில் கொஞ்சம் கேப். சரி, உங்களை போல் அழகாக அந்த கல் போட்டிருந்தா நல்லா இருந்துடும். நீங்கள் இந்த வெடிச்சிருக்குங்க. இனிமேல் தண்ணி ஊற்றா போயிருமா சிமெண்ட்டு மழைப்பட்டா? மழைப்பட்டை இல்லை, இருக்கட்டும், காயிடும். இப்போ தான் ப்ரெஷ் வச்சுருவோம் பற்றியா, எல்லாம் நாசமாக விட்டுன்னு சொல்லித்தியோ. காய வேண்டாம், காஞ்ச காய முன்னாடி ஊற்றா அவ்வளோ சிமெண்ட் மட்டும் எல்லாம் வேஸ்ட்டு. சிமெண்ட்டு போதுமா இன்றைக்கி வேலைக்கு? இப்போ இந்த வீட்டில் எல்லாத்தையும் பூசிட்டியலோ? இங்கே உள்ள அப்புறம் இந்த குழி இந்த மண் சரி வேண்டாம், அது போடாது, அது போடாதீங்க, அது வேறு வேலைக்கு வச்சுக்கிடுவோம். அதில் இந்த கலவை போட்டே போட்டுருங்க, அதை அள்ளி வெளியே போட்டுருங்கண்ணே. அதை மட்டும் போட்டு நான் துவைச்சி போட்டேன். இன்னும் இந்த ஈர துணியை வச்சு லேசாக துடைச்சி விட்ருங்க போதும். இந்தாங்க, இதை துவைச்சி தான் போட்டேன், அங்கே துடைச்சோம்ல, இதை வச்சு லேசாக துடைச்சி விட்ருங்க போதும். ஒரு தண்ணி ஊற்றினா போயிடும். அந்த உடை கீழே வருதா? அதான் பார்த்துக்கோங்க. வேலை தண்ணி மழை தண்ணி நிற்கக்கூடாது. இது அந்த கடையத்தில் வாங்கினது. கடையத்தில் இந்த வட்டது வாங்கினா அதில் கம்பியே வைக்கல, லேசாக உருட்டினா உடஞ்சிட்டு 3 இது வச்சு அதுக்கு மேலே கட்டியிருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்கு தெரியுமா. இது பாத்ரூமு, டாய்லெட்டு 3 நாளாக கட்டியிருக்காங்க. டாய்லெட்டுக்குள்ளது அது நல்லாவே செய்யலை அந்த கடையத்துக்காரன். தெப்பக்குளம் இருக்கு வருங்க, தெப்பக்குளம் ஸ்ப்ரிங்கே போடலை. இந்த கல் நெருங்க லேசாக தூக்குனா உடஞ்சிட்டு ஒரு கல். முதல்ல நல்ல கடைன்னு சொன்னேன், அப்புறம் கிளியும் கிழிச்சிட்டேன் யூடியூப்பில். அவன் கடைக்கே போவாதுன்னு. அப்புறம் இங்கே கொண்டு வந்த அப்புறம் மறுபடியும் கொடுக்க முடியாதுல்ல. ஏன்னா அப்படி தொடச்சிட்டு இந்த மத்தியிலையும் சதுரமாக தொடச்சி விட்ருங்க. இன்னும் ஒரு துணியை வச்சு நாங்கள் இன்னும் இது போதுமா? அந்த தண்ணியை தொடச்சி நாங்கள் தண்ணியை நினச்சி இன்னும் முக்கி தரட்டா? தண்ணி நாங்கள் மத்தியில் மட்டும் தொடச்சி விடுங்க போதும்.